welcome back to our channel ldsn senkoda. இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இது ரொம்ப நிறையவே பரவறதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கிறது மாஸ்க் போடாதது தான் गाइस. இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் ஒன்றும் கிரியேட் ஆகல. இந்த மாதிரி மாஸ்க் போடாதவங்க எல்லாரையுமே ஐடென்டிஃபை பண்ணி டிடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த நம்ம வந்து புதுசா ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன் மாஸ்க்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம் गाइस. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு 2 பேக்கேஜஸ் தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சிவி. இது வந்து நான் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நிறைய இடக்கும் டவுன்லோட் பண்ணேன். அதனால் நான் ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்மளுக்கு வேண்டியதை வந்து வின் சவுண்டு. அதை வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணி அது டிஃபால்ட்டாகவே இருக்கிறதுனால இப்போ நான் இம்போர்ட் CV2 கொடுத்துட்டு டவுன்லோடே பண்ண தேவையில்லை. அதனால் இம்போர்ட் வின் சவுண்ட் கொடுத்துட்றேன். வின் சவுண்ட் டவுன்லோடே பண்ண தேவையில்லை, டிஃபால்ட் ஆக்கிறதுனால இம்போர்ட் வின் சவுண்ட் கொடுத்துட்றேன். அடுத்ததாக வந்து வீடியோன்னு ஒரு வேரியபிள்குள்ளே CV2 வீடியோ கேப்சர் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் எதில் வீடியோ கேப்சர் பண்ணோம் அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே சொல்லிடுறோம். 0 நான் வந்து இங்கே 0 கொடுத்துங்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்பில்ட் கேமரா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் வீடியோ கேப்சர் 0. அடுத்ததாக வந்து நம்ம ஃபேஸ் டிடெக்ட்னு ஒரு வேரியபிள்குள்ளே CV2.cascade கிளாசிஃபையர். காஸ்கேட் கிளாசிஃபையர்னாலே இது 100 இமேஜஸ் எடுத்தால் கூட அதில் இருக்கிற ராங் ஒன்று வந்து தான் அது ராங் ஒன்று டிடெக்ட் பண்ணோம். இப்போ அந்த இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாஸ்க் போடாத ஃபேஸ் வேணும்ல, அதனால அதுக்கான காஸ்கேட் கிளாசிஃபையர் ஃபைலை வந்து நம்ம இப்போ கொடுத்துட்றோம். CV2.cascade கிளாசிஃபையர் பேக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸில் அந்த ஃபைல் வந்து கொடுத்துட்றோம். அந்த ஃபைலோட நேமை வந்து எழுதுகிறோம் வித் ஃபைல் டைப். இப்போ வந்து அந்த ஃபைல் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபைல் பேர் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷனுக்காக ஹார் காஸ்கேட் ஃப்ரண்டல் ஃபேஸ் .default.xml. ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம போடுற ப்ராஜெக்ட்ஸோட ரா கோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிட்ஹப்னு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்கிற டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் உங்களுக்கு ரா கோடை வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். இந்த காஸ்கேட் கிளாசிஃபையர் கூட நான் அதில் சென்ட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அடுத்ததாக வந்து நாம் வந்து கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிளுக்கு 0ன்னு ஸ்டோர் பண்ணிடுறோம். கவுண்ட்டுன்னா எத்தனை இமேஜஸ் எடுத்துக்கிறோம் அதுக்கான கவுண்ட்டு. இப்போ வந்து நம்ம 0ன்னு அது இனிஷியேட் பண்ணிடுறோம். ஒரு இமேஜஸ் அதை எடுக்க மாறினே இருக்கும் அந்த நம்பரு. while ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி while true கோலன் போட்டு ரெட் ஃப்ரேம் இஸ் ஈக்குவல் டு video.read. வீடியோவை ரீட் பண்ணு. அடுத்ததாக வந்து ஃபேஸஸ்னு ஒரு வேரியபிள்குள்ளே ஃபேஸ் டிடெக்ட், அதாவது அந்த காஸ்கேட் கிளாசிஃபையர் அதை வந்து டிடெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஃபேஸ் டிடெக்ட் ஃபேஸ் டிடெக்ட் .detect மல்டி ஸ்கேல். அதாவது இப்போ நெகட்டிவாக, அதாவது
அது எவ்வளோ பாசிட்டிவ் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் அதில் இருக்கிற நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஃபேஸ் டிடெக்ட் மல்டி ஸ்கேல் அதாவது அந்த நீ எடுக்கிற அந்த இமேஜில் இருக்கிற அந்த ஃபேஸ் மட்டும் எடு, மீதி எனக்கு வேணாம், அந்த ஃபேஸ் மட்டும் எடு. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபேஸஸ்குள்ளே அதுக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். பேக்கெட்டுக்குள்ளே ஃப்ரேம் 1.3, 5 அதோட லென்த்து ஹைட்டு வித்து மாதிரி. அடுத்தது வந்து ஃபார் எக்ஸ் ஒய் டபிள்யூ அண்ட் ஹெச் இன் ஃபேஸஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வித் ஹைட்டு. இந்த ஃபேஸஸ் வந்து அது வந்து அந்த இமேஜில் இருக்கிற ஃபேஸ் மட்டும் டிடெக்ட் பண்ணி அது ஒரு செப்பரேட் இமேஜாக எடுக்குது பார்த்தீங்களா. அதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வித் ஹைட்டு. இப்போ வந்து ஒரு இடம் வந்துக்குது, அது என்னன்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. சரி நம்ம இப்போ அது டிடெக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறது, கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் +1. கவுண்ட் வந்து 0 இருந்துச்சா, டிடெக்ட் பண்ணியிருந்தா இப்போ ஒரு இமேஜ் கிரியேட் ஆக போகிறதுனால நம்ம வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் +1 கொடுத்துட்றோம். இப்போ வந்து கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இப்போ 1 ஸ்டோர் ஆகிடும். இப்போ டிடெக்ட் பண்ணிட்டப்புறம் வின்சன் டாட் ப்ளே சவுண்ட், அதுக்கு தான் நான் இங்கே பாருங்க salad.waveன்னு இங்கே ஒரு ஆடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதோட ஃபோல்டரில். இப்போ அந்த ஃபோல்டரோட நேம் நம்ம கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே vincent.sound async. அடுத்ததான் நேம்னு ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம வந்து இது எங்கே ஸ்டோர் ஆகணும் அதை வந்து கொடுத்துட்றோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்கு போய் அது ஒரு லிங்க் எடுத்துகிட்டு வரலாம் இருங்க. இப்போது அந்த பைசா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அதுக்கு போகிறேன். வந்துடுச்சா. இப்போ வந்து இப்போ நம்ம பைத்தான் ப்ராஜெக்ட் 36ஓட ஃபோல்டருக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. இப்போ இப்போ நம்ம நேமும் கொடுத்துட்டோம். அடுத்ததாக வந்து ஒரு நிமிஷம் ப்ளஸ் எஸ்டிஆர் கவுண்ட், அது எத்தனாவது இமேஜ் அதையும் கொடுத்துடலாம். எஸ்டிஆர் ப்ராக்கெட்குள்ளே கவுண்ட் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் ப்ளஸ் டாட் ஜேபிஜி, அதான் அந்த ஃபைல் டைப்பு ஜேபிஜி. இப்போ அடுத்ததாக வந்து பிரிண்ட் கிரியேட்டிங் இமேஜஸ், அதாவது இமேஜ் கிரியேட் ஆகினுக்குது பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் ஒரு இமேஜுக்கும். ப்ளஸ் cv2.imwrite ப்ராக்கெட்குள்ளே நேம் கமா ஃப்ரேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் y கோலன் y + h x
கோலன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்ததாக வந்து CV2 டாட் ரெக்டாங்கிள். இப்போ நம்ம ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம இமேஜ் அது வீடியோ கேப்சர் பண்ணோம்ல, அப்போது வந்து நம்ம மாஸ்க் போடாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக காமி, ஃபேஸ் மட்டும் ரெக்டாங்கிளாக காமின்னு சொல்லிடுறோம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்தது இமேஜ் இது பண்ணுறதுக்கு, கேப்சர் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு காமிக்க, இப்போது மாஸ்க் போடல, இந்த ஃபேஸை மட்டும் ரெக்டாங்கிளாக காமிக்கும். ஃப்ரேம் காமா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் கமா ஒய், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் கமா XW கமா Y plus H கமா அதோட கலர் கொடுக்கணும் கைஸ். இப்போ எனக்கு வந்து க்ரீன் கலரில் வரணும். இது RGB ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறதுனால நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து ப்ராக்கெட் போட்டு ஒரு நிமிஷம் ப்ராக்கெட் போட்டு 0 கொடுத்துட்றேன். ரெட்டு வேணாம் கமா 255 க்ரீன் வேணும்ல, அதனால 255 அங்கே கொடுத்துட்டு கமா 0 கொடுத்துட்றேன் கைஸ். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா போட்டு 3 கொடுக்கணும் கைஸ். 3 அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்ததாக வந்து CV2 டாட் ரெக்டாங்கிள், இன்னும் ரெக்டாங்கிள், அதாவது நோ மாஸ்க்குன்னு காமிக்க சொல்கிறேன். அதனால இன்னும் ரெக்டாங்கிள் அதுக்கு மேலே வச்சு அதுக்குள்ளே அந்த நோ மாஸ்க்குன்னு காமிக்க சொல்கிறேன். இப்போ வந்து ரெக்டாங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃப்ரேம் கமா எக்ஸ் கமா ஒய் கமா ஒய் ஒய் -40 அதுக்குள்ளே கமா போட்டோமா, அதுக்கப்புறமா கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் W கமா ஒய் கமா ஒய். ஒரே நிமிஷம் கைஸ், இது ப்ராக்கெட் போட மறந்துட்டேன், ஓப்பனிங் ப்ராக்கெட்டு. இப்போ கமா கொடுத்துட்டு அதோட அதுக்கு ஒரு கலர் தரலாம். இல்லை நீங்கள் கலர் தராதீங்க வேணாம்னா. ஜீரோ கமா 255 கமா 0 அதே க்ரீன் கலர். அதுக்கப்புறம் -1 ஓகேங்களா. இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இருங்க இங்க நான் கொஞ்சம் எரர் இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, 7th லைன் கோடில் இருங்க ஒரு நிமிஷம். இங்கே கமா போடல, ஆமாம் இங்கே கமா போடல, அதனால தான் எரர் வந்துக்குது. இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு எரர் தான் 19ல். என்னது ஒரு நிமிஷம், இருங்க இங்கே ப்ராக்கெட் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சின்ன எரர் தான், 5 எரர் காமிச்சிச்சு. அடுத்தது CV2 டாட் புட் டெக்ஸ்ட், அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டெக்ஸ்ட்டு போடு. ப்ராக்கெட் இப்போ கேப்ஷன் கேப்ஷன் வைக்க சொல்கிறேன். அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃப்ரேம் கமா அதுக்கப்புறம் என்ன கேப்ஷன் ஆனால் நோ மாஸ்க்குன்னு காமிக்கணும், மாஸ்க் இல்லைன்னா நோ மாஸ்க்குன்னு காமிக்கணும். அதனால் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே அது போட்டோம் கமா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் 15 x plus 15 minus y minus 15. அடுத்து கமா போட்டு இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன், இல்லை வேணால் நம்ம அதுக்கு ஒரு ஃபாண்ட் தருவோம்.
நான் வந்து இங்கே ஃபாண்ட்டு நான் இங்கே வந்து ஃபாண்ட் ஹர்ஷி காம்ப்ளெக்ஸ் ஸ்மால் அந்த ஃபாண்ட் கொடுத்துட்றேன். CV2 டாட் ஃபாண்ட்டு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துட்டாலே அது வந்துடும். இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் தான் உங்களுக்கு அந்த கேப்ஷன் வரும். அடுத்து கமா 1 கமா அந்த அது எந்த கலரில் இருக்கணும் நம்ம இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடணும். இப்போ இந்த 3 கலரும் சேர்ந்தால் ஒயிட் கலரில் தான் வரும். RGB சேர்ந்தால் ஒயிட் கலரில் தான் வரும். அதனால் நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே 255, 255 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா போட்டு 1 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்ததாக வந்து CV2 டாட் ஷோ ஷோ, அதாவது அந்த விண்டோவை வந்து காமின்னு சொல்லிடுறோம். ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோச் போட்டு விண்டோ ஃப்ரேம், அந்த விண்டோவுக்கு வந்து விண்டோ ஃப்ரேம்னு நேம் கொடுத்துட்டு அது வந்து எந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் இருக்கணும்னு சொல்லிடுறோம். இப்போ வந்து கமா போட்டு ஃப்ரேம். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்ததாக CV2 டாட் வெயிட் கீ 50ன்னு கொடுக்குறோம். வெயிட் கீ 50. வெயிட் கீயில் வந்து வந்து கேஷில் இருக்கணும் கைஸ். நான் இதில் தெரியாமல் கொடுத்துனுப்பேன், நீங்கள் கேஷில் போடுங்க. அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே 50 போட்டோமா? இப்போ அடுத்ததாக வந்து இஃப் கவுண்ட், அதாவது அந்த ஜீரோவில் இப்போது ஒன்று அது கவுண்ட் ஒன்று அதை டிடெக்ட் பண்ணி இமேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொன்னோம் தானே, +1. இப்போ வந்து அது வந்து 500 தாண்டிடுச்சுன்னா பிரேக் பண்ண சொல்லிடுறோம் இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து CV2 டாட் வெயிட் கீ 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 அந்த வீடியோ டாட் ரிலீஸ் வீடியோ ரிலீஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுற ப்ராக்கெட்டை. அடுத்து CV2 டாட் டெஸ்ட்ராய் ஆல் விண்டோஸ், எல்லா விண்டோஸையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இன்க்ளூடிங் தட் இமேஜஸ் கைஸ். இப்போது 500 தாண்டிடுச்சுன்னா அந்த இமேஜஸையும் டெலிட் பண்ணிட்டு சொல்லிடுறோம்.